ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டது? இயேசுவை நாம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன், அவரை நோக்கி ஜெபிக்கிறேன், ஜெபத்துக்கு பதில் தருகிறார், அற்புதம் செய்கிறார், இதெல்லாம் சரிதான். அதையும் தாண்டி இயேசு கிறிஸ்துவோட ஒரு அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் வித் அவர் லார்ட் ஜீசஸ். அப்போது இயேசு கிறிஸ்துவோட ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும். வெறுமனை தேவைக்காக ஜெபிப்பது மாத்திரம் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இப்போ பாருங்கள், எக்ஸாம் வந்துட்டால் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப பக்தியாக மாறிடுவாங்க. பைபிள் எடுப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, யார்கிட்டையும் ஜெபிக்க சொல்லுவாங்க. அது மாதிரி எக்ஸாம் முடிஞ்ச பிறகு சிலர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, சிலர் அதோடு மறந்துடுவாங்க. அந்த மாதிரி அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது. அனுதினமும் ஆண்டவரோடு வாழ்வது, ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிப்பது. அது மாத்திரம் இல்லாதபடி புதுவிதமான அனுபவங்களை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த அனுபவங்களை குறித்து நம்ம அறிந்து கொள்ள உதாரணத்துக்கு சில காரியத்தை சொல்கிறேன். யோவான் 1:12 சொல்லுது, இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம் பெறுகிறோம். சில்ட்ரன் ஆஃப் காட் என்று அழைக்கப்படுவது. ரோமர் 8:14 சொல்லுகிறது, ஆவியானவரால் வழி நடத்தப்படும் போது தேவனுடைய புத்திரர் நாம் எனப்படுகிறோம். சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட். அப்போ தேவனுடைய புத்திரர் என்ற ஒரு அனுபவத்தை பெறுகிறோம். நாம் சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்றும் போது டிசைபிள் ஆஃப் ஜீசஸ், இயேசுடைய சீஷர்கள் என்கிற ஒரு அனுபவத்தை நாம் பெறுகிறோம். அதையும் தாண்டி யோவான் 15:15 இயேசு சொல்லுகிறார், இனி நான் உங்களுடைய ஊழியக்காரர் என்று சொல்லாதபடி என் சிநேகிதர் என்பேன், யூ ஆர் மை ஃப்ரெண்ட் என்பதாய் சொல்லுகிறார். அப்போ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர்ந்து போக போக ஆண்டவரோடு நெருக்கமான ஒரு அனுபவம் நமக்கு ஏற்படும். இதை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்ம தேவைக்காக ஜெபம் பண்ணி அற்புதங்களை பெற்றுக்கொள்வது மாத்திரம் அல்ல. இம்மைக்காக மாத்திரம் நம் ஆண்டவரை தேடினால் எல்லாரை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாம், அந்த இம்மைக்கான ஆசீர்வாதங்களையும் தாண்டி நம்முடைய சுகம், நம்முடைய ஆசீர்வாதம், நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படுவது, இதையும் தாண்டி ஆண்டவரோடு உள்ள உறவு, அவரோடு உள்ள ஐக்கியம், அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது இயேசு கிறிஸ்துவை நம்ம சரியாக அறிந்து அதில் நம்ம வளர வேண்டியது அவசியம். எபேசியர் 4:14 வாசிக்கும்போது, நீங்கள் குழந்தைகளாக இருக்கக்கூடாது, குழந்தைகளாய் இல்லாதபடி வளரும்படிக்கு என்று சில ஆலோசனைகள் சொல்லப்படுகிறாரு. அப்போ நம்ம குழந்தைகளாக இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம ஆண்டவருக்குள்ள ஒரு குழந்தையாக இருக்கிறோம், அப்படி இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை பிறந்திருக்குது, 5 வயசு வரைக்கும் தொட்டிலே இருந்தால் பெற்றோருக்கு சந்தோஷமாக, இது என்ன இந்த குழந்தை வளரவே மாட்டேங்குது, இப்படியே இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த பெற்றோருக்கு சந்தோஷம் கிடையாது. அவள் ஆண்டு வளர வேண்டும். அதே மாதிரி நம்ம குழந்தைகளாக இராதபடி ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர்ச்சி பெற்றவர்களாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் தான் எபேசியர் 4:11 பூரண புருஷராகும் வரைக்கும், அதாவது ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பூரணமான அனுபவத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்னும் குழந்தைகளாகவே நம்ம இருக்கக்கூடாது. அதனால் தான் ஒவ்வொரு அனுபவங்களை தெளிவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு 2 வசனத்தை நம்ம வாசித்துட்டா அதை பற்றி நமக்கு விளங்கும். இனி உங்களுக்கு கூட பகிர்ந்து கொள்ள போகிற காரியம் எப்படிப்பட்டது என்று பாருங்கள். கொலேசியர் வேறு புஸ்தகத்தில் கொலேசியர் எடுத்துக்கொள்ளுங்க, 1 28-29 வசனம். அதாவது புதிய ஏற்பாட்டில் 275 பக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். 28-29 வசனம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு இயேசுவையே நாங்கள் அறிவித்து, எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி, எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படியே போராடி பிரயாசப்படுகிறேன். பவுல் அப்போஸ்தலன் ஒரு அருமையான தேவ மனிதர் விசுவாசிகளுக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், அதாவது நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே தேறினவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே தேறினவர்களாக ஒரு மெச்சூரிட்டி என்ற ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆண்டவரோடு உள்ள வாழ்க்கையில் இயேசுவை பற்றி தெரிந்திருக்கிறதில் ஒரு தேறினவர்களாக நம்ம இருக்கணுமா. அதனால் அவர் சொல்ல, நாங்கள் இயேசுவையே உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதான் சொல்ல, இயேசுவை நீங்கள் அறிவிக்கிறோம், இயேசுக்குள்ளே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறோம், உங்களுக்கு உபதேசம் பண்ணுகிறோம் என்பதாய் சொல்ல. எதற்காக இந்த புத்தி சொல்கிறது, உபதேசம் பண்ணுறது எல்லாமே அவங்க இயேசுக்குள்ளே தேறினவர்களாக மாறணும். ஒவ்வொருவரும் ஏதோ பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், நமக்கு தேவை வந்தால் இயேசுகிட்ட கேட்குறோம், இயேசு அற்புதம் செய்கிறாரு, அதோடு நின்று விடுவது அல்ல. அதையும் தாண்டி கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனோடு கூட நெருக்கமாய் வாழுகிற ஒரு உன்னதமான அனுபவம். அதை குறித்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதுக்கு தான் இந்த ஊழியங்கள் எல்லாமே. இன்றைக்கி சபைகளை பார்க்குறோம்,
எங்களை மாதிரி சுவிசேஷ ஊழியங்களை பார்க்குறோம். எதுக்காக இந்த ஊழியங்கள் எல்லாமே? எபேசியர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. பைபிளை திருப்பங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 266வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். அதில் 11, 12, 13, 14 ஒரு 4 வசனம் வாசிக்கலாமா? கவனிங்க, பைபிளை திறந்துட்டிங்களா? 266வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் பாருங்கள். நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்தவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும். பார்த்தீங்களா, நம்ம பூரண புருஷராகணுமா? ஆண்டு சொல்கிறாரு, நீங்கள் குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது, நீங்கள் பூரண புருஷராக வளரணும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி உங்களுக்கு வேணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அதுக்காக பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு, நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க நான் பரிசுத்தவான் தான், ஆனால் சீர் பொருந்தணும். ரட்சிக்கப்பட்டவர்களும் இயேசுவுக்குள்ளாக அந்த அனுபவத்தை பெற்றவங்களும் சீர் பொருந்த வேண்டும். இன்னும் சீர்படுத்த வேண்டிய காரியம் இருக்கும், அதை சீர்படுத்தணும். சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக ஆண்டவருடைய பிரதான கட்டளையை நிறைவேற்றணும். சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு, சபை என்றால் சபைக்கு வரக்கூடிய தேவ பிள்ளைகள், அவங்களுக்குள்ள பக்தி விருத்தி வரணும். சர்ச்சுக்கு போகிறீங்களே, என்ன வளர்ச்சி காணப்படுது? ஏதோ சர்ச்சுக்கு போகிறோம், எழும்புறோம், உட்காரோம், பாட்டு பாடுறோம், காணிக்கு போகிறோம், வந்துடுறோமா? உங்களுடைய பக்தி விருத்தி ஆகி இருக்குதா? இயேசுவின் மேலே அன்பு விருத்தி ஆகி இருக்குதா? அவர் மேலே விசுவாசம் விருத்தி ஆகி இருக்குதா? இயேசு கிறிஸ்துவோடு கூட நெருக்கமாய் வாழுகிற உங்களுடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் ஒரு விருத்தி காணப்படுதா? அது இல்லாவிட்டால் என்ன பிரயோஜனம்? அப்போ நம்ம பக்தி விருத்திக்கு அடைவதற்கு தான் இந்த ஊழியங்கள் எல்லாமே. அதுதான் 13ஆம் வசனத்தில், அதுக்கு தான் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பராகவும், சிலரை போதகராகவும் ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அப்போ 5 விதமான ஊழியம். அதில் இருக்கிற அப்போஸ்தல ஊழியம், தீர்க்கதரிசிகள் ஊழியம், சுவிசேஷ ஊழியம், மெய்ப்பர். இந்த மெய்ப்பர்கள் தான் பாஸ்டர்ஸ், போதகர்கள். சர்ச்சை நடத்துகிறாங்கல்ல, மெய்ப்பர்கள். அப்புறம் போதகர்கள், டீச்சிங் பண்ணுறவங்க, பைபிளை டீச் பண்ணுறவங்க. இந்த மாதிரி 5 விதமான ஊழியமும் இன்றைக்கு உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாரும் ஒரே மாதிரி ஊழியம் கிடையாது. இப்போ நான் சில நாட்டுக்கு இப்போ இலங்கைக்கு போனால், இலங்கைக்கு மலேசியாலாம் போனால் பாஸ்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஆக்சுவலாக நான் பாஸ்டர் கிடையாது, நான் மெய்ப்பன் அல்ல. நான் பாஸ்டர் கிடையாது, எனக்கு சபை கிடையாது, சபை நடத்துகிற ஊழியம் கிடையாது. நான் ஒரு சுவிசேஷகன், எவாஞ்சலிஸ்ட், அதனால் சகோதரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சில தேசங்களில் அந்த பாஸ்டர் ஊழியம் ஒன்று தான் தெரியும், வெறும் சர்ச்சு, அந்த பாஸ்டர். அதனால் எல்லோரும் ஊழியம் செய்தாலும் பாஸ்டர்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் சொல்லப்பட்டது 5 விதமான ஊழியம். சிலர் அப்போஸ்தலர்கள், சிலர் தீர்க்கதரிசிகள், சிலர் பாஸ்டர்ஸ், போதகர்கள், சிலர் என்னை போல சுவிசேஷகர்கள், சிலர் டீச்சிங் பண்ணுறவங்க, டீச்சர்ஸ், பைபிளை டீச் பண்ணுறவங்க. இப்படி 5 விதமான ஊழியங்கள் இருக்கிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும், அறிந்து கொள்ளணும். இதை பற்றி வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இந்த எல்லா ஊழியமுமே ஜனங்கள் பக்தி விருத்தி அடையணும், இயேசுக்களை முதிர்ச்சி அடையணும், அவங்க பரிபூரணப்படணும். அதற்குத்தான் இந்த ஊழியங்கள் எல்லாமே என்பதாய் பார்க்கிறோம். அதனால தான் 14ஆம் வசனத்தில், நாம் இனி குழந்தைகளாயிராமல் நாம் வளருகிறவர்களாக இருக்கும்படிக்கு அப்படி செய்தார். குழந்தைகளாகவே இருக்கக்கூடாது, நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் என்பதற்கு தான் இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு வாய்ப்பு தருகிறார். அப்போ எதுக்கு இந்த மாதிரி ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி, வேத வசனங்கள், அப்போ தீர்க்கதரிசனுடைய செய்திகள், ஜபங்கள் எல்லாமே நாம் எல்லாருமே இதை கேட்கிறவங்க தேறினவர்களாய் மாறணும். அப்போ நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வேண்டும், முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு தான் பலவிதமான அனுபவங்களை வேதத்தில் பார்க்கிறோம். அதில் முதலாவது அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அனுபவம். யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் எடுங்க, எல்லோரும் பைபிளை திருப்புங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம் பைபிளில் திருப்புங்க. நிறைய பேர் புதுசாக இயேசுவை நீங்கள் இப்போ தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, அவரால் சுகம் பெற்றிருக்கிறீங்க, அற்புதம் பெற்றிருக்கிறீங்க, இப்போ தான் பைபிள் வாங்கி வாசிக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அப்போ இயேசுவோடு உள்ள அனுபவம் என்பது என்ன? நாம் ஒரு தேவைக்காக ஜெபிக்கிறோம், அற்புதத்துக்காக ஜெபிக்கிறோம், இயேசு அற்புதம் செய்கிறார், அது மட்டும்தான கிறிஸ்தவ வாழ்க்கைனா? இல்லை, அதில் இருக்கிற அடிப்படையான காரியங்களும் நாம் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டும். அதில் யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அதில் 124வது பக்கம் பாருங்கள். புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டு, இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அதிகாரம், இதான் முதல் அனுபவம். நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்ற முதல் அனுபவம்.
இதுதான் முதல் அனுபவம். நான் சென்னையில் இருந்தப்போ நாங்கள் பாடி என்கிற இடத்துல இருந்தேன். நான் இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது நான் கிறிஸ்தவன் அல்லாதவனா இந்துவாக இருந்தபோது ரொம்ப பக்தியாக இருப்பேன். நான் காலையில் எழுமனா சாமி கும்பிட்றது, சாயங்காலம்னா சாமி கும்பிட்றது ரொம்ப பக்தியாக இருப்பேன். நாங்கள் ஒரு லைன் வீட்டில் 6 குடும்பத்தார் இருந்தோம். 6 குடும்பத்தில் ஒரே ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தார் இருந்தாங்க. அவங்க பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள், எங்கள் காரியத்தை ஆண்டவர் பார்த்துக்குவார், நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், எங்கள் காரியத்தை தேவன் பார்த்துக்கொள்வார், அடிக்கடி அப்படி சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனே எனக்கு ஒரு பக்கம் கோபம் வரும். இவங்க மட்டும்தான் கடவுள் பிள்ளைகள், அப்போ நான் இல்லையா? நான் தான் கடவுள் மேலே பக்தியாக இருக்கிறேனே அப்படிலான்னு சொல்லி நான் அப்படி நினைக்கிறது உண்டு. ஆனால் ஒரு நாள் நான் வாய் திறந்து சொன்னதில்லை, நான் கடவுளுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை சொல்லக்கூடிய தைரியமும் இல்லை, சொன்னதும் இல்லை. அவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்குது சொல்கிறாங்க. நமக்கு அதை கேட்ட உடனே கோபம் வருது, ஆனால் நமக்கு சொல்ல முடியல அந்த அனுபவம் இல்லாததுனால. அப்போ அந்த அர்த்தம் எனக்கு ஆரம்பத்தில் புரியலை. ஆனால் சில வருடங்கள் கழித்து நான் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவத்தை பெற்ற போது தான் அது எனக்கு தெரிந்தது. இது சும்மா சொல்கிற ஒரு வார்த்தை அல்ல, இது ஒரு அனுபவம். எக்ஸ்பீரியன்ஸ் வித் தி ஹெவன்லி ஃபாதர், தி எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜீசஸ், அந்த ஆண்டவரோடு உள்ள ஒரு அனுபவம். அதை தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் அதை உணர்ந்ததுனால அவங்க தைரியமாக சொல்கிறாங்க. எனக்கு வெறும் பக்தி தான் இருந்ததை தவிர கடவுளோடு கூட ஒரு அனுபவம் இல்லை. பக்தியாக பிரார்த்தனை பண்ணுவோம், வேண்டுதல் செய்வோம், தேவைக்காக வேண்டிக் கொள்வோம், நமக்காக குடும்பத்துக்காக, அவ்வளோதான் தெரியும். அப்போ வேண்டிக் கொள்ளும், அங்கேருந்து பதில் வருதான்னு கூட தெரியாது. இந்த மாதிரி அனுபவங்கள் இல்லை. ஆனால் இந்த அனுபவம் இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது ஒரு தனிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கிறது என்பதை அதன் பிறகுதான் நான் அறிந்து கொண்டேன். அதில் முதல் அனுபவம் பாருங்கள், யோவான் 1:12 வாசிக்கிறபடி தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அனுபவம். தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம் இது எப்படி கிடைக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொள்ளும்போது. எங்கே ஏற்றுக்கொள்வது? நம்முடைய உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொள்வது. நான் சொல்லல, நம்முடைய சரீரம்தான் ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய தேவாலயம். அப்போ நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அவரே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சொந்தமாக இரட்சகராக ஆண்டவராக என் கூட இருக்கணும், எனக்கு தகப்பனாக நீங்கள் இருக்கணும், எனக்கு தாயாக நீங்கள் இருக்கணும், எனக்கு சிநேகிதராக இருக்கணும்னு சொல்லி இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளும் போது முதலாவது நமக்கு கிடைக்கிற அனுபவம் தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம். சில்ட்ரன் ஆஃப் காட், நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொல்லுகிற ஒரு அனுபவம். இந்த அனுபவத்தை எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு சொன்னால், இயேசுவை விசுவாசித்தால் மட்டும் போதுமா? இல்லை, விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஏற்றுக்கொள்ள என்ன செய்யணும்? அப்போஸ்தலர் நடபடிகள் 3:20 பாருங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 3:20 ஒரு காரியம் சொல்லப்படுகிறார். தேவ மனிதர் மூலமாய் தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிறார். உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அந்த வசனத்தை பார்த்தீங்களா? அப்போஸ்தலர் 3:20 164 பக்கம் என்ன சொல்லியிருக்கிறது? உங்கள் பாவங்கள் நிவிர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். அப்போது முதலாவது நம்ம தேவனுடைய பிள்ளை ஆகணுமானா நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்படணுமானா மனம் திரும்பி குணப்படணும். இப்போ சில சாட்சி சொல்லும்போது சொல்கிறாங்கல்ல, ஆண்டவர் என் பாவத்தை உணர்த்தினார், அப்போ நான் கண்ணீரோடு என் பாவத்தை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணினேன். அதான் மனம் திரும்புதல். ஐயோ, நான் போய் கொண்டிருக்கிற பாதை சரியில்லை, நான் செய்து கொண்டிருக்கிற காரியம் சரியில்லை, இது பாவம், இது தேவனை துக்கப்படுத்துகிற காரியம், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை எனக்கு மன்னிச்சிருங்க அப்படின்னு பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பி இயேசுகிட்ட அறிக்கை செய்யும்போது நம்முடைய பாவத்தை ஆண்டவர் மன்னிக்கிறார். அப்போ தான் பாவ நிவிர்த்தி உண்டாகிறது. அதற்கு நம்ம மனம் திரும்பி குணப்படுங்கள் என்பதாக வேதம் சொல்லுகிறது. அதுதான் முக்கியமான காரியம். இதில் இந்த பரம்பரையாக கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. புதுசாக வர்றவங்க உண்மையாக பாவத்தை அறிக்கை செய்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டுறாங்க. ஆனால் பரம்பரையாக வர்றவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவங்க மனசில் நிறைய பேருக்கு என்ன இருக்குதுன்னா, அவங்க தான் மனம் திரும்பி வரணும். நான் கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்த, என் பேர் ஜான், என் பேர் லூக், என் பேர் மேத்யூ, என் பேர் ஸ்டீவெல்லாம் வச்சுருக்குது. நான் பக்தியாக சண்டே ஸ்கூலுக்கு போனேன். சண்டே ஸ்கூல்லே பைபிள்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். வசனம் மனப்பாடம் பண்ணி சொல்லுவேன். நான் கப்பெல்லாம் வாங்கியிருக்கேன் எங்கள் சர்ச்சில் மனப்பாட வசனம் சொல்லி. அதனால் பக்தியாக ஆலயத்துக்கு போகிறேன், பக்தியாக தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பரம்பரையாக கிறிஸ்தவங்களுக்கு வர்றாங்க பாருங்கள். அவங்களுடைய மனதில் நீங்கள் பரம்பரை கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் நீங்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட வேண்டும். இது வேதத்தின் சத்தியம். இதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏனென்று சொன்னால், நம்ம எல்லாருமே கிறிஸ்தவங்களோ கிறிஸ்தவர் அல்லாதவர்களோ எல்லாருமே நம்ம பாவத்தில் பிறக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள். நாம் எல்லாருமே பாவத்தில் பிறக்கிறோம்.
அதனால தான் பாவம் செய்கிறோம். நம்ம சிலர் என்ன நினைக்கிறோம், இல்லை அவங்க பாவம் செய்கிறதுனால தான் அவங்க பாவி, அவங்க மனம் திரும்பணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். நான் சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்க போடுறேன், பக்தியாக இருக்கிறேன், நான் பீடி சிகரெட்லாம் பிடிக்கிறதில்ல, நான் குடிக்கிறதெல்லாம் இல்லை, பக்தியாக தானே இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் இந்த பீடி சிகரெட் பிடிக்கிறது, குடிக்கிறது, இந்த மாதிரி உள்ளதான் பாவம்னு நம்ம நினைத்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, மனிதனுடைய உள்ளத்துக்குள்ளிருந்து, மார்க் 7:21 வாசித்தீங்கன்னா, பாவம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாவம் அவங்க நீங்கள் சுலபமாக புரிந்து கொள்கிற மாதிரி இயேசு சொல்கிறத நீங்கள் வாசித்தாலே தெரிஞ்சிடும். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:21 முதல் பாருங்கள். இயேசுவே சொல்கிறாரு ஒரு காரியத்தை. அன்றைக்கி பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 7:21 நீங்கள் பாருங்கள். மன்னிக்கவும், மார்க் 7:21. எப்படி எனில், மனுஷருடைய இருதயத்துக்குள்ளிருந்து, அந்த மனுஷனுடைய இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவைகளாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போது பாவம்னா நம்ம குடிக்கிறது, வெறிக்கிறது, அது மாதிரி வெளியில் எப்படின்னா நடக்கிறது, அதெல்லாம் நான் செய்கிறது இல்லையா, பக்தியாக இருக்கிறேன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயத்திலிருந்து புறப்படுகிற பெருமை, பொறாமை, இச்சைகள், கோபங்கள், வைராக்கியங்கள், பகைகள், இதெல்லாம் ஜென்ம சுபாவம். ஒரு மனிதன் பாவத்திலேயே பிறக்கிறதுனால அந்த ஜென்ம சுபாவம் என்கிற பாவம் இருக்கிறது. அதனால தான் இந்த உலகத்தில் பிறந்தவங்க எந்த மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும், நீங்கள் கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களாக இருந்தாலும், ரட்சிப்பு என்கிற அந்த தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவத்தை பெறணுமானா உங்களுடைய பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு உறுதி உங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகும். அதான் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்று, இதான் ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 2:47 வாசித்தீங்கன்னா, தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்தில் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். யாரை சேர்த்து கொண்டு வந்தாரா? ரட்சிக்கப்படுகிறவர்களை. பார்த்தீங்களா? அப்போ இது ஒரு அனுபவம், இட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால் இந்த அனுபவத்தை கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரட்சிப்பு என்பது நம்ம மனம் திரும்பி இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வது. அப்போ நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்வது தான் ரட்சிப்பு என்பது. அப்போ இதை கிறிஸ்தவர்களும் கட்டாயம் ரட்சிக்கப்படணும். நீங்கள் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் உங்களுக்கும் இந்த ரட்சிப்பின் அனுபவம் கட்டாயமாக தேவை. அதாவது 1970களின் ஆரம்பத்தில், 72, 73வது வருஷம் நினைக்கிறேன், அந்த டைமில் தான் சென்னை டயசிஸ், சிஎஸ்சி டயசிஸில் ரைட் ரெவரண்ட் சுந்தர் கிளார்க் ஐயானி ஒரு பிஷப் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாங்க. அப்போது நான் பாடி சர்ச்சில் இருக்கிறேன். அப்போ அந்த கொரட்டூர் அதெல்லாம் சேர்ந்து ஒரு பாஸ்டேட் ஆகும். அந்த பகுதிக்கு அவங்க ரைட் ரெவரண்ட் சுந்தர் கிளார்க் பிஷப் அவங்க வந்தாங்க. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. பிஷப் வந்திருக்கிறாங்கன்னு எல்லோரும் அந்த சபைக்கு, எல்லோரும் அந்த பகுதியில் இருக்கிற சிஎஸ்ஐ சார்ந்த மக்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அதில் அவங்க பண்ணின முதல் பிரசங்கம், அவங்கள முதல்ல நான் பார்த்தது இன்றைக்கி எனக்கு மறக்கலை. காரணம், அவங்க பேசின அந்த காரியம் என்ன தெரியுமா? அவங்க சொன்னாங்க, ரட்சிக்கப்படாதவர்கள் திருச்சபையில் அங்கமாக இருக்க தகுதியற்றவர்கள். நான் திரும்பவும் சொல்லுகிறேன், அப்படி சொன்னாங்க. ரட்சிக்கப்படாதவர்கள் திருச்சபையில் அங்கமாக இருக்க தகுதியற்றவர்கள். அப்போது குடிகாரன், லஞ்சம் வாங்குறவன், அரசியல் பண்ணுறவன், துன்மார்க்கமாக நடக்கிறவன் சபையில் அங்கமாக இருக்கவே தகுதி கிடையாது. பிஷப்பைய சொன்ன ஒரு வார்த்தை, அதுதான் வேறு வசனம். அதனால் அவங்க ரட்சிக்கப்படலையே. ரட்சிக்கப்பட்டவங்க தான் சபையில் சேர்த்து கொள்ளப்பட்ட அந்த வசனத்தின்படி. சபையில் நீங்கள் அங்கமாக இருக்கணும்னா ரட்சிக்கப்பட்டிருக்கணும், பாவத்தை விட்டு மனம் திரும்பி இருக்கணும். இந்த அனுபவம் இருக்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள். அவங்களுடைய கூட்டம்தான் சபை என்பதாக அழைக்கப்படுவது. பிரித்தெடுக்கப்பட்டவுடைய கூட்டம், அவங்க தான் சபை. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் ஆதி திருச்சபையில். நான் எல்லாருமே சொல்லுவேன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவர் கிருபையாக நான் ரட்சித்திருக்கிறான்னு எல்லோரும் சொல்லுவாங்க. உங்களால் சொல்ல முடியுமா? சிலருடைய அதெல்லாம் சொல்லணுமாக்கும், அதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இருந்தால் தானே சொல்லுவீங்க, சட்டியில் இருந்தால் தான் நகைப்பையில் வரும். இந்த அனுபவம் கட்டாயம். நீங்கள் இன்றைக்கி விதண்டவாதம் பேசலாம், நாளைக்கு இயேசு வரும்போது கைவிடப்பட்டவங்களாம் நின்று போயிடுவீங்க. அறிந்து கொள்ளுங்கள். அதனால் இந்த அனுபவம் கட்டாயம் அவசியம். இந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, எபிரேயர் 2:4 எடுங்க. பைபிள் வசனம் என்ன சொல்லின்னு பாருங்கள். நீங்கள் நம்ம ஆளுக்கு ஒரு காரியத்தை நம்ம பேசலாம், ஆனால் வசனம் சொல்கிறது தான் நமக்கு. எபிரேயர்
2ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அங்கே வசனத்தில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு எப்படி தப்பித்து கொள்ளுவோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு என்கிற அனுபவம், பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன், தேவனுடைய பிள்ளையாய் நான் மாறிவிட்டேன், இப்பொழுது இயேசு என்னோடு இருக்கிறார் என்கிற ஒரு அனுபவம், இந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் கவலையற்றிருந்தால் தண்டனைக்கு தப்ப முடியாதுன்னு சொல்லப்படுகிறது. அதனால் நீங்கள் சர்ச்சில் மெம்பராக இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் உள்ள தேவனுடைய அந்த சபையில், தேவனுடைய குடும்பத்தில் நீங்கள் ஐக்கியமாக இருக்கிறீங்களா? ரட்சிக்கப்படும் போது தான் பரலோக குடும்பத்தோடு நீங்கள் இணைக்கப்படுகிறீர்கள். அது இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட ஒரு அனுபவம் இருக்கணும். அதனால்தான் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லப்படுகிறது. நான் இயேசு என்னை சுகமாக்கினார்ல, சென்னையில் இருக்கும்போது சப்பானியா சாக கடந்தபோது சுகமாக்கிட்டார். எனக்கு அற்புதம் இயேசுவே தொட்டு என்னை குணமாக்கினார். அவரால் தொடப்பட்டேன், அவரால் குணமாக்கப்பட்டேன். இயேசுவே தொட்டு எனக்கு அற்புத சுகம் கொடுத்துட்டாரு. இப்போ நான் சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். 3 வருஷமாக அந்த சர்ச்சுக்கு போகிறேன். பக்தியாக இருக்க ஆரம்பித்தேன். பக்தியாக ஜெபிக்கிறது, பாட்டு பாடுறது, அதெல்லாம் கரெக்டாக இருந்தேன். நான் பக்தியாக 3 வருஷம் கழிந்தது. அப்போது தினம் பைபிள் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். அது மாதிரி பக்தியாக கிறிஸ்தவ பக்தி எனக்குள்ளே இருந்தது. 3 வருஷம் கழித்து நான் காலேஜில் படிக்கிற ஃபஸ்ட் இயர், அந்த பியூசி படிக்கிற டைமில் ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் திருப்பி கேட்டேன், அப்படின்னா என்னது அப்படின்னு. அப்போது 3 வருஷமாக சர்ச்சுக்கு போகிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். இந்த ரட்சிப்பின் அனுபவம்னா எனக்கு தெரியல, யாரும் சொல்லலையே. சபையில் அதை பற்றி சொன்னதானே தெரியும், ரட்சிப்பின் அனுபவத்தை பற்றி சொல்லவில்லை. அப்படின்னா என்னது அப்படின்னு கேட்டேன். அவர் என்ன ஆச்சரியமாக பார்த்தாரு. அப்போ பைபிளில் சொல்லியிருக்குது, ரட்சிக்கப்பட்டதான் பரலோகத்துக்கு வர முடியும். ரட்சிக்கப்பட்டவங்க பேர் தான் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும். ரட்சிக்கப்படாவிட்டால் நீங்கள் இந்த தண்டனைக்கு தப்ப முடியாதுன்னு பைபிள் இருக்குதே சொன்னால், அதுனா என்னது? நான் தான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், பக்தியாக இருக்கிறேன்ல, இந்த பக்தியெல்லாம் செல்லுபடி ஆகாது. அவர் துன்மார்க்கனையும் சர்மார்க்கனையும் சங்கரிப்பேன்னு எழுதப்பட்டிருக்கிறது. அனுபவம் வேணும், இயேசுவோட ஒரு அனுபவம், பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். நீ காணி கொடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம், பக்தியாக இருக்கலாம். உங்களுக்கு ரட்சிக்கப்பட்ட அனுபவம் இருக்குதா அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரியணும். அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ திருமணமான ஒருத்தரை பார்த்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? யோசிப்பார், அது எப்படி சொல்கிறது, கல்யாணம் ஆகிட்டா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னா என்ன நினைப்பீங்க? கல்யாணம் ஆனால் அவருக்கு தெரியும்ல, ஆமாம் கல்யாணம் ஆகிட்டு எனக்கு மனைவி இருக்காங்க, எங்களுக்கு இந்த தேதியில் இந்த சர்ச்சில் வச்சு கல்யாணம் சொல்லுவாங்கல்ல, அந்த அனுபவம் இருக்குது. அதுதான் இயேசுவோட எனக்கு அனுபவம். அவர் மணவாளன், நான் மணவாட்டி. இயேசுவோட எனக்கு நிச்சயமாயிற்று. அவருடைய ரத்தம் என்னை கழுவிட்டு நான் அவருடைய பிள்ளை, அவருடைய மணவாட்டியாக நான் இருக்கிறேன், வருகைக்காக ஆயத்தப்படுகிறேன். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா? அப்படி இல்லாட்டா ரொம்ப டேஞ்சர். யோசிங்க, நீங்கள் இந்த ரட்சிப்பை குறித்த கவலையிட்டு இருந்தால் தண்டனைக்கு தப்ப முடியாது. இன்றைக்கி வர கிறிஸ்தவர் அல்லாதவங்கெல்லாம் ரட்சிக்கப்பட்ட அனுபவம் பற்றி என் பாவத்தை இயேசு மன்னிச்சிட்டாரு, சந்தோஷம் தந்திருக்கிறாரு, நான் இயேசு அறிவிக்கிறேன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த அனுபவத்தை பெற்றவங்க. அதனால தான் அவ்வளோ சந்தோஷமாக அவங்க ஷேர் பண்ணுறாங்க, சந்தோஷமாக சொல்கிறாங்க. உங்களுக்கு இருக்குதான்னு யோசித்து பாருங்கள். அப்போது கிறிஸ்துவ வாழ்க்கையில் முதல் அனுபவம் ரட்சிக்கப்பட்ட அனுபவம். எனக்கு பதில் சொல்லத்தில் ரட்சிப்புன்னு தெரியல. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஒரு ப்ரேயர் வச்சுருந்தாங்க. அந்த ஜெபத்துக்கு நான் போயிருந்தேன். சில வாலிபர்கள் சாட்சி சொன்னாங்க, ஆண்டவர் என் பாவத்தை உணர்த்தினார், என் பாவத்தை விட்டு நான் மனம் திரும்பி அறிக்கை செய்து ஜெபம் பண்ணினேன், ரட்சிப்பின் நிச்சயத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார், அதெல்லாம் சொன்னாங்க. சொன்னபோது எனக்கு ரொம்ப ஆச்சரியம், இப்படிலாம் ஒரு அனுபவம் இருக்குதா? ஐயோ, இதெல்லாம் யாருமே எனக்கு சொல்லித் தரலையே. பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும், சர்ச்சுக்கு போகணும், காணிக்கு போகணும், இதானே சொல்லி கொடுத்தாங்க. அதனால நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், பக்தியாக இருக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், காணிக்கு போடுறேன், எல்லா சபை ஊழியத்தெல்லாம் பங்கு பெறேன், இதான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அதான் செய்கிறேன். ஆனால் எனக்கு இந்த அனுபவம் இல்லையே. நான் தேவனுடைய பிள்ளையா அப்படின்னு தைரியமாக சொல்லக்கூடிய அனுபவம் எனக்கு இல்லையே. என் பாவம் மன்னிக்கப்பட்டுட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அனுபவம் எனக்கு இல்லையா. பக்தியாக இருக்கிறேன், அவ்வளோதான். அப்போது ஆண்டவர் என்னோடு இடைப்பட ஆரம்பித்து, எனக்கு இந்த அனுபவம் வேணும், எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையே, இந்த அனுபவம் வேணுன்ற ஒரு தூண்டுதல், ஒரு பாரம் உண்டானது. அப்போ அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தவங்க டாக்டர் மாசில்லா தாஸ் என்று சொல்லி அருமையான ஒரு தெய்வ மனிதர். அப்போ நான் பொன்னேரியில் காலேஜில் படித்து கொண்டிருந்த சமயம் அவங்ககிட்ட போய் நான் எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். எனக்கு பயம் வேறு அவங்ககிட்ட போய் பேசுகிறதுக்கே. ஆனால் அவங்க அந்த மாதிரி செய்தியெல்லாம் கொடுப்பாங்க. நல்ல ஒரு தெய்வ மனிதர். அதனால் அவங்க கூட்டம் முடிஞ்சிட்டு வாலிபர் கூட்டம் நின்று கொண்டு இருக்கிறாங்க. எனக்குள்ள ஒரு ஆசை, எனக்கு இந்த அனுபவம் இல்லையே, வேணுமேன்னு சொல்லி நான் அவங்ககிட்ட போய் மெதுவாக கேட்குறேன், எனக்கு ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். ஏசாயா 59 அதிகாரம் முதல் 2 வசனம் வாசித்து ஜெபம் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் அவங்க எனக்கு சொல்லவே இல்லை. ஏசாயா 59 அதிகாரம் முதல் 2 வசனம் வாசித்து ஜெபம் பண்ணு அப்படின்னாங்க.
நான் உடனே வீட்டில் போய் அந்த வசனத்தை புரட்டி வாசிக்கிறேன். இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இந்த வசனத்தை நான் திரும்ப 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 வாசித்தேன்னா அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். ஏன்னா நான் இந்துவாக இருக்கும் போதே தெய்வத்தை தேடினேன். ரொம்ப தாகத்தோடு தெய்வத்தை நான் தேடுவேன். கோயிலில் போய் சுற்றி 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 உட்காந்து மண்டபத்தெல்லாம் உட்காந்து தெய்வத்தை பார்க்கணும், தெய்வத்தோடு பேசணும். ஏன்னா இந்த ராமாயண மகாபாரத கதையெல்லாம் என்னுடைய பாட்டி சொல்லி கொடுத்து அவள் கடவுள்னா இந்த மாதிரி மனிதனோட உறவாடணும், பேசணுப்ப என்கிட்ட பேசணுமே, அந்த மாதிரிலாம் தாகத்தோடு நான் தெய்வத்தை தேடினவன். அதனால் அந்த வசனத்தோட ஆண்டவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட பேச நான் ஆயத்தமாக இருக்கிறேன், நீ என் முகத்தை பார்க்கலாம், என் குரலை கேட்கலாம், ஆனால் உன்னுடைய பாவம் தான் தடையாக திற போட்டு நிற்கிது, உன்னுடைய பாவம் தான் அதுக்கு தடையாக இருக்கிறது அப்படின்னு இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசின போது தான் எனக்கு விளங்கிட்டு. உடனே நான் திருப்பி கேட்டேன், அது நான் என்ன பாவம் செய்கிறேன் ஆண்டவர்? ஒரு பீடி சிகரெட் கூட நான் பிடிச்சதில்லை, நான் என்ன குடிக்க செஞ்சேன் குடித்ததில்லை, விபச்சாரம் பண்ணதில்லை, நான் இந்த பாவத்தில் செய்யலை. அது மாதிரி எனக்குள்ளே பல கேள்வி எழும்புது. அப்போது அது மாதிரி பாவம் செய்தவங்க தான் நம்ம மனம் திரும்பணும். குடிகாரங்க மனம் திரும்பணும், விபச்சாரக்காரன் மனம் திரும்பணும், கொலைகாரன் மனம் திரும்பணும், அது மாதிரி திருடுறவங்க மனம் திரும்பணும். நம்ம அப்படிலாம் ஒன்றும் பண்ணலையே. அப்போது என்னுடைய பாவம் என்னது? எனக்கு ஆண்டவருக்கு நடுவாய் நிற்கிற பாவம் என்னது? நான் பக்தியாக தானே இருக்கிறேன், அப்படி தான் நான் நினைத்தேன். அப்போ ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறேன், என்னுடைய பாவம் உடைய முகத்தை மறைக்கிற உடைய குரல் சத்தத்தை கேட்க முடியல, அப்படி என்ன பாவம் செய்திருக்கிற ஆண்டவரே? அப்படி கேட்டபோது தான் ஆண்டவர் இடைப்பட ஆரம்பித்தார். இன்றைக்கி ஒரு சாட்சி வாசித்தோம்ல, அந்த மகள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் என் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டேங்கிறீங்க, ஏன் என்னை சுகமாக்க மாட்டேங்கிறீங்க, என்கிட்ட என்ன குறை இருக்குது ஆண்டவர், என்னிடத்தில் என்ன பாவம் இருக்குதுன்னு கேட்டபோது ஆண்டவர் பேசினார். நீ செல்ஃபோனை இப்படியெல்லாம் பயன்படுத்துகிறல்ல, இதுக்கெல்லாம் அடிமையாக இருக்கிறல்ல அப்படின்னு அதை விட்டு அப்போ தான் அவங்க மனம் திரும்புகிறாங்க. நம்ம நிறைய பேர் அப்படி தான் நினைக்கிறேன், தப்பு. நான் பக்தியாக இருக்கேன், சர்ச்சுக்கு போகிறேன், காணி கொடுக்குறேன், தினம் பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம்லாம் இருக்குது, எல்லாமே இருக்கலாம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா? தேவனுடைய பிள்ளை அப்படின்ற அனுபவத்தை பெற்றிருக்கிறீங்களா? ஐ எம் ஏ சைல்ட் ஆஃப் காட், இயேசு என்னுடைய தகப்பன், அவர் நான் பிள்ளை அப்படி நிச்சயம் உங்களுக்கு இருக்குதா? அதான முக்கியம். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறேன், இது எப்படி ஆண்டவரே, நான் என்ன பாவம் செய்துட்டேன் அப்படின்னு பேசும்போது தான் ஆண்டவர் ஆவியானவர் என் இருதயத்தை திறந்து எனக்கு காண்பித்தார். என் உள்ள அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அவன் இருதயத்திலிருந்து புறப்படுகிற பாவங்கள். உங்கள்கிட்ட கோபம் இருக்குல்ல, எரிச்சல் இருக்குல்ல, பொறாமை இருக்குல்ல, வாலிபத்தின் பாவங்கள் இருக்குல்ல, இச்சை இருக்குதில்ல, ஆமாம் இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த பாவத்தை விட்டு நீ மனம் திரும்பணும். நீ நினைக்கிற பாவனை குடிக்கிறது, வெறிக்கிறது, கொலை செய்கிறது, அதுதான் பாவம் நீ நினைக்கிற. உன்னுடைய தவறான சிந்தை, தவறான பார்வை, தவறான நோக்கம், அதெல்லாம் கூட தான் பாவம். அப்போ தான் எனக்கு தெரிந்தது. ஆண்டவர் அதை உணர்த்தின போது ஆண்டவரிடத்தில் கண்ணீரோடு அறிக்கையிட்டு, ஆண்டவரே என் பாவத்தை எனக்கு மன்னிச்சிருங்கன்னு ஜெபம் பண்ணேன். கண்ணீரோடு அழுது ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினேன். நான் சின்ன வயதுலேருந்து செய்கிற பாவத்தெல்லாம் உணர்த்தி, அதெல்லாம் எங்களுக்கு பாவமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, தெரியாது. நான் இந்து மார்க்கத்தில் இந்து குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததுனால பக்தியாக இருக்கிறத ஒன்று தான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர வேறு இது பாவம் அது பாவம் செய்யக்கூடாது சொல்லிக் கொடுக்கல. நாங்கள் சின்ன பையனை ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் லீவு நாள் வந்து குரூப்பை சேர்ந்தோன்னா அடுத்த ஆள் தோட்டத்தில் நுழைஞ்சிரும். மாங்காய் பறிக்கிறது, தேங்காய் பறிக்கிறது எல்லாம் திருட்டு, அது ஒரு ஜாலியாக திருடிட்டு வந்துடுவோம். வீட்டுக்கு வருவாங்க, உங்கள் பிள்ளைகள் பையன் பாருங்கள், எல்லோரும் சேர்ந்து எங்கள் தோட்டத்தை வந்து மாங்காய் பறிச்சுட்டாங்க, தேங்காய் பறிச்சுட்டாங்கன்னா இது ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டா, இந்த வயசில் அது செய்கிறதா போங்க. எங்களை கூப்பிட்டு தப்பு, அடுத்தவங்க தோட்டத்தில் பறிக்க, நம்ம தோட்டத்தில் இருக்குல்ல அதை பறிங்க, இதுக்கு அடுத்த தோட்டத்தில் போய் மாங்காய் பறிக்கிற, தேங்காய் பறிக்கிறேன்னு சொன்னதே கிடையாது. இது பாவம், இது தப்புன்னு. ஏன்னா அதெல்லாம் கிடையாது. பக்தியாக இருக்கிற ஒன்று தான் தெரியும், சாமி கும்பிடு பக்தியாக அவ்வளோதான் தெரியும். பாவம், இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பணும், இதை செய்யக்கூடாது என்பதெல்லாம் சொல்லப்படவில்லை. ஆனால் ஆண்டவர் அதை எனக்கு உணர்த்தினார், இதெல்லாம் நீ செய்த பாவம், ஐயோ இதெல்லாம் பாவம், நீ யாருமே எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல, ஆண்டவரே என்னை மன்னியும். நான் ஆண்டவர்கிட்ட அழுது கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணினேன். பெற்றோருக்கு அம்மாவை எதிர்த்து பேசினார், உடன் பிறந்தவங்ககிட்ட அந்த கோவப்பட்டு சண்டையிட்டார். எல்லாத்தையும் ஆண்டவர் உணர்த்தினார். நான் அறிக்கையிட்டு ஒன்றா ஜெபம் பண்ணினேன். ஆண்டவரே நான் இந்த பாவம்லாம் செய்திருக்கிறேன், என்னை மன்னியும் என்று என்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை அறிக்கையிட ஒரு பாரம் என்னை விட்டு இறங்குவதை நான் உணர்ந்தேன். எனக்குள்ள இருக்கிற ஒரு பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குவதை உணர்ந்தேன். ஒரு நாள் ராத்திரி 9 மணிக்கு நான் போய் மாடியில் முழங்கால் போட்டேன். இன்றைக்கு எனக்கு இந்த நிச்சயம் வேணும், என் பாவம் மன்னிக்கப்பட்ட நிச்சயத்தை எனக்கு தரணும் ஆண்டவரே, அந்த சந்தோஷம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்தில் நான் காத்திருந்து ஜெபித்தேன். அப்போ ஆவியானவர் உணர்த்துகிற பாவத்தெல்லாம் அறிக்கையிட்டு ஜெபித்தேன். அதிகாலை 4 மணிக்கு
ஆண்டவர் என்னோடு பேசுவதை என்னால் தெளிவாய் உனக்கு கேட்க முடிந்தது. மகனே என்று ஆண்டவர் அழைத்தார். உன் பாவங்களை எல்லாம் நான் நீங்க செய்தேன் என்று சொன்னார். அதுதான் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாள். 1972 வருஷம் மார்ச் மாதம் 18ஆம் தேதி அதிகாலை நேரத்தில் ஆண்டவர் என்னை சந்தித்து அவருடைய பிள்ளை என்கிற அனுபவத்தை தந்தார். அதுக்கு தான் என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்ச். 3 வருஷம் நான் பக்தி உள்ள கிறிஸ்தவனாக தான் இருந்தேன். பைபிள் வாசித்தேன், ஜெபம் பண்ணேன், சர்ச்சுக்கு போனேன், காணிக்கை போட்டு சபையில் நடக்கிற எல்லா ஊழியத்திலும் பங்கு பெற்றேன், எல்லாம் இருந்தது. ஆனால் இயேசுவோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் எனக்கு இல்லை. அன்றைக்கு என்னை ஒப்பு கொடுத்து ஜெபித்து ஆண்டவர் என்னோடு இடைப்பட்ட போது அவர் என்னுடைய பாவத்தின் பாரம் எல்லாம் போய்விட்டது. இயேசு வந்து எனக்குள் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறதை உணர முடிந்தது. அது எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா, எவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தெரியுமா. உள்ளத்தில் அந்த மகிழ்ச்சி பொங்குகிறது. அந்த அதிகாலை நேரத்தில் சந்தோஷமாக அவரை துதித்து பாடி மகிழ்ந்தேன். அதுக்கு முன்னாலே பாட்டு பாடியிருக்கேன். உதட்டிலிருந்து தான் அந்த பாட்டு. உள்ளத்தின் சந்தோஷத்தின் பொங்கி பாடினது இல்லை. அந்த ரட்சிப்பின் அனுபவம் பெற்ற பிறகு தான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே ஆண்டவரை துதித்து பாடுகிற சந்தோஷம் உள்ளத்தில் உண்டானது. அப்போ இந்த மாதிரி ரட்சிக்கப்பட்ட அனுபவம் அந்த சமயத்தில் ஆண்டவர் சொன்னார். நான் நினச்சேன், இயேசு வந்து என்னை தொட்டு குணமாக்கி இருக்கிறாரு, எனக்கு அற்புதம் நடந்திருக்குது, அப்போ பரலோகத்தில் எனக்கு இடம் இருக்குல்ல. ஆண்டவர் சொன்னார், சுகம் பெறுறதுனால பரலோகத்துக்கு வர முடியாது. நான் தான் உன்னை தொட்டேன், நான் தான் உன்னை குணமாக்கினேன், அதனால் பரலோகத்துக்கு வர முடியாது. நீ மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும், அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ளணும். இந்த ஆண்டவர் என்னோடு பேசினார். நீங்கள் சுகம் பெறுறதுனாலெல்லாம் பரலோகத்துக்கு வந்துட முடியாது. அது நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும்போது இயேசு உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி சுகம் தருகிறார், விடுதலை தருகிறார். ஆனால் ரட்சிப்பின் அனுபவம் என்பது திட்டமான அனுபவம். அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். சரி, இந்த ரட்சிப்பின் அனுபவம் பெறும்போது என்ன நடக்கிறது இதை நீங்கள் அறிந்து கொள்ள. நிறைய பேர் ஒப்பு கொடுக்குறீங்க. அற்புத பெருவிழா டைம் இந்த நிகழ்ச்சியெல்லாம் அவனுடைய பாவத்தை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து, இயேசுவே என் பாவத்தை மன்னிங்க, விடுதலை கொடுங்க, உள்ளத்தில் வாங்கன்னு நீங்கள் ஜெபிக்கிறீங்கள. இப்போ என்ன நடக்குது? ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவருடைய பிள்ளை ஆயிட்டேன்னா என்ன நடக்கிறது? உண்மையில் சில வேத வசனங்கள்லேருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும். முதலாவது அப்போஸ்தலர் நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். பைபிளை பாருங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் அனுபவம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட அனுபவம்னா அது என்னது, அதை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளணும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம எதில் அரைகுறையாக இருக்கக்கூடாது, முழுமையாக பூரணமாக அறிந்து கொள்ள இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் 26:18வது வசனம் பாருங்கள். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். பவுலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம், நான் அவனை அனுப்புகிறேன், நீ போய் அந்த மக்களுக்கு சுவிசேஷம் சொல்லி என்ன செய்யணும் அப்படின்னா, மனம் திரும்பும்படிக்கு, அவங்க பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும், இந்த செய்தியை சொல்லணும். அப்படி அவங்க ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கிறது? இருளை விட்டு ஒளியினிடத்தில் வருகிறார்கள். அது வரைக்கும் இருள், பாவ இருள், சாப இருள் இருந்தவங்க ஒரு ஒளி வெளிச்சத்தினிடத்தில் வர்றாங்க. அதனால தான் இயேசு சந்திக்கும் போது பலர் சொல்கிறாங்க, ஒரு வெளிச்சம் என்னை வந்து சந்தித்தது, ஒரு ஒளி என் மீது வந்தப்பட்டார். என்னால் அவர் ஒளியாக இருக்கிற தேவன், இருளை மாற்றுகிற ஒரு தேவன், மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒளி அல்ல, அவர் மெய்யான ஒளி என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ இருளை விட்டு ஒளியினிடத்தில் வருவது. அடுத்தது சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனுடைய அதிகாரத்துக்குள் வருவது. நான் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால் நான் பக்தியாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் சாத்தானுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டவனாக இருந்தேன். சாத்தான் எனக்குள்ளே பாவத்தை கொண்டு வந்து, பாவ சுபாவத்தை கொண்டு வந்து அதில் அவன் என்னை அடிமையாய் வைத்திருந்தான். ஆனால் ஒரு பக்கம் பக்தி, சர்ச்சுக்கு போகிறது, பைபிள் வாசிப்பது, ஜபம் அதெல்லாம் இருந்தது. ஆனால் உண்மையில் சாத்தான் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். ஆனால் இப்போ நான் மனம் திரும்பின போது சாத்தானுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இயேசுவுக்கு அடிமையாக மாறிட்டு அவருடைய ஆளுகைக்குள்ளே அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டு சாத்தானுடைய அதிகாரத்தில் இருந்து விடுதலை பெற்று தேவனுடைய அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டு. அதான் ரட்சிப்பு. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு என்ன அர்த்தம்? அதுக்கு முன்னால் சாத்தானுடைய அதிகாரத்துக்குள்ளே இருந்தேன், இப்போ இயேசுடைய அதிகாரத்துக்குள்ளே வந்துட்டேன், சாத்தான்லேருந்து விடுதலை பெற்றுட்டேன், இப்போ நான் இயேசுவின் பிள்ளை. அந்த அனுபவம், இந்த நிச்சயம் நமக்கு இருக்கணும். அதுதான் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் உள்ள முக்கியமான காரியம். அடுத்து 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் 7வது வசனம் பாருங்கள். 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 1வது பாருங்கள், 9வது வசனம் வாசிக்கிறேன். 325வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் பாருங்கள். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால்
இயேசுவனிடத்தில் வந்து, ஆண்டவரே நான் பாவம் செய்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு பாவத்தை அறிக்கை செய்தால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அப்போ இயேசுவிடத்தில் வந்து என் பாவத்தை மன்னிச்சிருங்க, என்கிட்ட இந்த பாவம்லாம் இருக்குது, எனக்கு மன்னிச்சு விடுதலை கொடுங்கன்னு சொல்லும்போது முதலாவது என்ன நடக்கிறது? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இதுவரை நாம் செய்த எல்லா பாவமும் மன்னிக்கப்படுகிறது. அந்த பாவத்தை ஆண்டவர் மன்னித்த உடனே தான் அந்த பாரம் நம்மை விட்டு விலகி, அந்த பாவ பாரம் விலகி உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. அதான் ரட்சிப்பின் சந்தோஷம், பாவ மன்னிப்பின் சந்தோஷம். பாவம் மன்னிக்கப்படுகிறது. நம்ம வந்து 7வது வசனம் பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய இருதயம் இயேசுவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுகிறது. உடம்பில் அழுக்கப்பட்டால் அதுக்குன்னு ஒரு சோப்பு இருக்குது சுத்திகரிக்க. ட்ரெஸ்ஸில் அழுக்கப்பட்டால் அதை துவைச்சி அழுக்க நீக்க ஒரு சோப்பு இருக்கிறது. அது மாதிரி தலையில் அழுக்கப்பட்டால் தலையை சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ண ஷாம்பு இருக்கிறது. இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சுத்தம் பண்ணுறதுக்குன்னே ஒவ்வொரு பொருள் இருக்குது இல்லை? அப்போது நம்முடைய இருதயம் பாவ அழுக்க படிஞ்சிருக்குது. அதில் பெருமை, பொறாமை, இச்சை, கோபம், எரிச்சல், பல பாவ கரைகள் பட்டு பாவம் நிறைஞ்சிருக்குது. இந்த இருதயத்தை எதை வச்சு கழுவுவது? அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இது எப்படி நடக்கிறது? நம்ம இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிக்கணும், உங்களுடைய ரத்தத்தினால் என் இருதயத்தை கழுவணும்னு ஜெபிக்கும்போது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் வல்லமை நம்ம இருதயத்தை கழுவி சுத்திகரித்து விடும். அப்போ அதனால தான் நம்முடைய இருதயத்தில் மாற்றம் வருகிறது. நம்முடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் உண்டாகிறது. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவங்கள் எல்லாம் விலகின உடனே அந்த பாரம் நீங்கி விடுகிறது. உள்ளத்தில் கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கிற இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்கிய பாவத்தை மன்னிங்கன்னு சொன்னபோது, அதுவரை நீங்கள் செய்த எல்லா பாவத்தையும் இயேசு மன்னித்து விட்டார். உங்களுடைய இருதயத்தை அவருடைய ரத்தத்தினால் கழுவி விட்டார். இப்போ சுத்த இருதயத்தை உங்களுக்குள்ளே தந்திருக்கிறார். அந்த சுத்தமான இருதயத்தில் தான் இயேசு வந்து வாசம் பண்ண முடியும். அவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். புரியுதா? இதுதான் ரட்சிக்கப்படும் போது நடக்கிற ஒரு விஷயம். அப்போ அதை தான் வேத வசனத்தின் மூலமாக நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளணும். அப்போ இதுவரைக்கும் சாத்தானுடைய அதிகார ஆளுகைக்குள்ளே இருந்தோம், இப்போ இயேசுவின் ஆளுகைக்குள்ளே வந்துட்டோம். இனிமேல் அவர் தான் நம்முடைய ராஜா, அவர் தான் நம்முடைய வாழ்க்கையின் எஜமான், அவர் தான் நமக்கு எல்லாம், அவர் தான் ஆண்டவர், ரட்சகர், எல்லாமே அவர் நம்மை ஆளுகை செய்கிறார். இதுக்கு முன்னால் சாத்தான் ஆளுகை பண்ணான். அந்த பாவத்தை செய்ய, இதை செய்ய, அதை செய்ய, இது தப்பில்லை, அது தப்பில்லைன்னு பாவத்தில் நடத்தி கொண்டு இருந்தான். இப்போ அவன்கிட்ட இருந்து நம்ம விடுதலை பெற்று இயேசுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இயேசு நம்மை நடத்துகிறார். அதான் ரட்சிப்பின் அனுபவம் என்பது இது ரொம்ப முக்கியம். அப்போது இந்த காரியத்தை மனதில் ஆழமாக பதித்து கொள்ளணும். நான் முன்னால் இருளில் இருந்தேன், இப்போ வெளிச்சத்தில் வந்துட்டேன், வெளிச்சத்தின் பிள்ளை. முன்னால் சாத்தானுடைய அதிகாரத்துக்குள்ளே இருந்தேன், சாத்தான் பிள்ளையாக இருந்தேன், இப்போ இயேசுவின் பிள்ளையாயிட்டேன். அவர் பரிசுத்தம் உள்ளவர், என் ஆண்டவர், என்னை ஆளுகிறவர். அவர் என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சிட்டாரு. அவருடைய ரத்தத்தினால இருதயத்தை கழுவி விட்டார். இப்போ பாவத்தின் பாரம் இல்லை, எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குது, ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இதுதான் ரட்சிப்பின் அனுபவம், தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தான் இப்போ நான் ஆண்டவருடைய பிள்ளை தைரியமாக சொல்லலாம், இப்போ மகிழ்ச்சியாக சொல்லலாம். நான் சொன்னல, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்த ஒரு தாயார் சொல்லணும், நாங்கள் இயேசுவின் பிள்ளைங்க, இயேசு பார்த்து கொள்வார், கடவுளுடைய பிள்ளைங்கள்னு. அதனுடைய அர்த்தம் எனக்கு அப்போ தான் விளங்கிச்சு. சும்மா எல்லாருமே நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லிட முடியாது. ஒரு குடிகாரன் எப்படி ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியும்? ஆண்டவர் அவனை நேசிப்பது உண்மை. இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். ஆனால் அவருடைய பிள்ளைகள் என்கிற அனுபவத்தை ஒரு பாவி பெறணுமானா பாவத்தை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் போது தான் அவருடைய பிள்ளை என்கிற அனுபவம். நீங்கள் கிறிஸ்துவ குடும்பத்திலே பிறந்து வந்திருந்தாலும், போதகருடைய பிள்ளையாக இருந்தாலும், பிஷப்புடைய பிள்ளையாக இருந்தாலும், பாஸ்டருடைய பிள்ளையாக இருந்தாலும், மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை கட்டாயம் பெற்றிருக்கணும். சின்ன வயசுலேருந்து பைபிள் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, பக்தியாக இருக்குது, சர்ச்சுக்கு போகிறதெல்லாம் நம்ம செய்கிறோம். அது அல்ல. அது இல்லாதபடி இயேசுவை தனிப்பட்ட முறையில் சந்தித்த ஒரு அனுபவம் கட்டாயம் உங்களுக்கு இருக்கணும். இல்லாவிட்டால் இந்த இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை குறித்து யோசிங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா, எனக்கு அந்த அனுபவம் இருக்குதா, அதை குறித்து யோசிங்க. இந்த ரட்சிப்பை குறித்து இன்னும் சில காரியம்லாம் இருக்குது. நம்ம ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்கிறது, எப்படி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், நான் ரட்சிக்கப்பட்டதுக்கு நமக்கு என்ன அடையாளங்கள், அதெல்லாம் குறித்து நம்ம மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கலாம். சரியா? இப்போ நம்ம ஒரு நிமிடம் கண்களை மூடி செபிக்கலாம். ஆண்டவரே,
இந்த அனுபவத்தை பெறாமல் இருந்தால் எனக்கு இந்த அனுபவம் வேணும், தேவனுடைய பிள்ளை என்கிற அனுபவம், ரட்சிப்பின் அனுபவம், இதை குறித்து தெளிவாக என்கிட்ட பேசின கேளுங்க. கரம் வைத்துங்க. தகப்பனே, இன்றைக்கு தெளிவாக அநேகரோடு பேசி கொண்டிருக்கிறீர். இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாத இந்த மகன் இந்த மகளோடு தொடர்ந்து இடைவிடும். கட்டாயம் இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிற அனுபவத்தில் ஆவியானவர் வழி நடத்தி அருளும். தொடர்ந்து அவர்களோடு பேசும். ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த அனுபவத்தில் உறுதியாய் நிற்க கிருபை கொடுத்து வழி நடத்தும். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன்.